வணக்கம். சூப்பர் நேப்பியர் புல்கட்டை நட்டங்க. என்ன காரணம்னு தெரியல, சரியாகவே முளைக்கலைங்க. பாருங்கள், ஏகத்துக்கு அங்கங்கே ஒன்று தான். இதுக்கும் முறையான உழவு ஓட்டி எல்லா பக்குவம் பண்ணி தான் வச்சது. ஏதோ ஒரு காரணத்தினால சரியாக முளைக்காமல் போச்சுங்க. அந்த கட்டை பார்த்தா அதிகமாக புல் தான் வந்துருச்சுங்க. இருந்தாலும் இதை அழிச்சிட்டு ஓட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. இந்த நேரத்தில் மழை காலம் இல்லைங்கிறதுனால, சரி மாடுகளுக்கு புல் தீனி பத்தாது அப்படிங்கிறதுனால, சரி வர்றது வரட்டும், மழை பெய்கிற டயத்தில் அழித்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தேன். ஆனால் என்ன ஆகிப்போச்சு பார்த்திங்கன்னா, புல்லே முழங்கால் வளர்த்திக்கு வளர்ந்துருச்சுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, நம்ம மருந்து அடிக்கிறது இல்லைங்க. ஏதோ ஒரு டைம்தான் பூடுகளுக்காக மருந்து அடிக்கிறது தான் ஒழிஞ்சு, மற்றபடி காட்டில் இந்த மற்ற மருந்துகள் மொத்தமாக அந்த புல்லுகள் சாகிற மாதிரி மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாடு கன்று வச்சுருக்கோம், அது புல் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் தானே ஒழிஞ்சு, அப்படி விட்டதை இந்த காடு அது புல்லாக வந்துருச்சுங்க. அதுதான் ஒரு விஷயமே. பாருங்கள், எங்கேயாவது ஒரு பக்கம்தான் பரவலாக ஒவ்வொரு கட்டை நல்லா முளைச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா புல் நல்லாவே முளைச்சிருக்குங்க. நம்ம தண்ணி கட்டில் ட்ரிப்பில் போட்டிருக்கிறதுனால அந்தந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா புல்லே பயங்கரமாக வந்துருச்சுங்க. முழங்கால வளர்த்தி வந்திருக்கு. இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்களேன். இதெல்லாம் அறுத்ததுங்க. இப்போ நான் அறுத்துட்டேன், இவ்வளோ காடு அறுத்துட்டேங்க. அறுத்தாலும் முழங்கால் வளர்த்திக்கு புல் இருக்குங்க. இது என்னடா சரியில்லையே அப்படின்னு நினச்சி அழிச்சிருந்தா இந்த அளவுக்கு புல்லும் வராது. நம்ம கட்டை இருக்கிற அளவுக்கு புல் வந்துருச்சுங்க. இவ்வளோ காடு அறுத்துருக்கான் பாருங்கள், இந்த அளவுக்கு புல்லே வந்திருக்கு. சரி, கட்டை தான் வரல, புல்லுனாச்சு நமக்கு கரெக்டான முறையாக வந்துருச்சுங்க. அழிச்சிருந்தா இந்த தீனி நமக்கு கிடச்சிருக்காது. திருப்பி தண்ணி கட்டிக்கிட்டு தான் இருக்குங்க. சரி, கட்டை இருக்குது போட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். அதனால் புல்லுக்கட்டை சரியாக முளைக்கிறதுனால புல்லுனாச்சும் கொஞ்சம் வந்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு வச்ச வெள்ளாமையை அழிக்காமல் இருந்தாவே நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேங்க. ஏன்னா அழிச்சிருந்தா இந்த அளவுக்கு புல்லும் கூட வந்திருக்காது, நமக்கு வேஸ்ட்டாக போயிருங்க. அதை அழிக்காமல் விட்டதுனால நமக்கு நார்மலாக வர வேண்டிய புல் வந்துருச்சுங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவு. முடிஞ்ச அளவுக்கு எந்த வெள்ளாமே சரியில்லையே அப்படின்னு நினச்சிட்டு அழிக்க வேணாங்க. ஏதோ ஒரு வகையில் வர்றது வரட்டுன்னு விட்டுருங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இதே நான் அழிச்சிருந்தா இந்த அளவுக்கு புல் வந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேங்க. அதனால் வச்ச வெள்ளாமையை முடிஞ்ச அளவுக்கு அழிக்காமல் விடுங்க. அது வர்றது வரட்டும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.